கற்கை நன்றே பிச்சை குருடம் கற்கை நன்றே. இது வந்து அதிகுல ராமபாண்டிய பாடியது. அறம் செய்ய விரும்புவது ஆறுவது சினம் என்பது கடவுள். இது வந்து யார் சொன்னது? அவையார் சொன்னது. இப்போ வந்து நூலகத்தை வந்து நம்ம வந்து சிறப்பாக வந்து பயன்படுத்தினா தான் வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்ந்த நிலையை நம்ம வந்து அடைய முடியும். அதனால தான் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அகற்றுட்டாங்க. அப்போ வந்து ஏன் திருவள்ளுவர் அதை சொல்கிறாருன்னா, கற்க வேண்டிய பாடத்தை நிறுத்தி திறம்பட கற்றால்தான் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை நம்ம அடையணும். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தர். இந்த எண்ணும் எழுத்தும் வந்து இரு கண்கள் போகிறோம். எண்ணுன்னா எதை குறிக்கும்? கணக்கு குறிக்கும். எழுத்து என்ன எதை குறிக்கும்? தமிழக்கு. அப்போ அந்த இரண்டும் வந்து தான் வாழ்க்கை சக்கரமாக வந்து நம்ம வந்து எப்படி ஒரு வண்டியானது சக்கரங்கள் இரண்டு இருந்தால்தான் அது அந்த ஊர் போய் சேரும். அது போல தான் வாழ்க்கைங்கிறது நமக்கு இரண்டு கண்களும் சரியாக இருந்தால் தான் நம்ம எதையும் வந்து நிறையா செய்ய முடியும். அதனால் வாழ்க்கையில் நம்ம திறம்பட கல்வியை வந்து சிறப்பாக கற்றுக்கணும். அதுபோல் பாடக்கல்வியை தவிர நம்ம வந்து நாளைக்கு வரக்கூடிய போட்டித் தேர்வுகள்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் பாட புத்தகங்களை தவிர நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அதிகமான நூலகத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். நூலகத்தை பயன்படுத்தி நிறைய புத்தகங்களை அன்றன்றைய செய்திகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அன்றன்றைய செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து நாளைக்கு வந்து ஒரு போட்டித் தேர்வுகள்லாம் நம்ம வந்து பங்கு பெறலாம். இன்றைக்கி வந்து நம்ம 10ஆம் வகுப்பு படித்தாலோ 12ஆம் வகுப்பு படித்தாலோ இல்லை ஒரு முதுகலை இளங்கலை டிகிரி படிச்சுட்டா கூட நம்ம என்ன செய்யலாம்? போட்டித் தேர்வுக்கு தயாராகிடும். போட்டித் தேர்வுக்கு நம்ம தயாராகிட்டோம்னு சொன்னால் நம்ம நீ 6ஆவதுலேருந்து 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படித்த புத்தகங்களை நீ ஒரு வரியாக இல்லாமல் படிக்கணும். படிச்சிருந்தோன்னா நாளைக்கு நம்ம வந்து அந்த தேர்வில் வெற்றி பெற்று ஒரு அரசு ஊழியரை நம்ம வந்து வெற்றி கொள்ளலாம். அதனால தான் வந்து இன்றைக்கி ஒரு 22 வயது ஒரு பெண்ணை வந்து இன்றைக்கி வந்து ஒரு கலெக்டராக வந்து இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஒரு பழங்குடி இனத்தில் சேர்ந்த ஒரு பெண் வந்து கலெக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அதனோட கல்வியை வந்து திறம்பட கற்றதுனால தான். திறம்பட கற்றதுனால மங்கையில பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திகள் வைக்கணுமா என்பது போல ஒரு பெண்ணானது நாட்டின் பெண்கள். இன்னைக்கு பெண்கள் வந்து சாதிக்கிறாங்க நிறையா. அந்த சாதனையை வந்து நம்ம என்ன செய்யணும்? அதை வந்து அந்த சாதனை நம்ம வந்து சாதனைப்படுத்தணும். இன்னைக்கு வந்து புகழ் வந்து தோன்றின் புகழோடு தோன்றுவர் கண்களா தோன்றின் தோன்றாமை நன்றி. நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோதான் கல்வி கற்றாலும் நம்ம திறம்பட கற்றால்தான் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில் நம்ம வந்து எதையும் சாதிக்க முடியும். இன்றைக்கி அரியலூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி வந்து இஸ்ரோ விஞ்ஞானி வளர்மதிங்கிறவங்க வந்து நம்ம அரியலூரை சேர்ந்தவங்க. இன்றைக்கி வந்து திறம்பட படித்ததுனால்தான் இன்றைக்கி வந்து இஸ்ரோலேயே வந்து ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறாங்க. ஒரு பெரிய விஞ்ஞானி அறிவியல் அறிஞராக இருக்கிறாங்க. அவங்க நாளைக்கு வந்து இஸ்ரோ தலைவராக கூட ஆகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? புத்தகத்தை இல்லாமல் நம்ம நூலகத்தை நிறைய பயன்படுத்தணும். இந்த நூலகத்தை பயன்படுத்துனதுனால என்ன பயன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தமிழக அரசானது இலக்கிய மன்ற நிகழ்வுகளுக்கு வழிவிக்கும். இந்த இலக்கிய மன்ற நிகழ்வுகள் வந்து கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, இதுக்கெல்லாம் வந்து நூலகம் சார்ந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் வந்து படித்தாதான் அதில் உள்ள கட்டுரை, பேச்சு இதெல்லாம் வந்து தயார் பண்ணி அது வட்டார அளவில், குறுவட்டார அளவில், மாவட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மாவட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க? அதில் வந்து ஒரு 20 பேரை தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அளவில் அவங்க என்ன பண்ணுறாங்க? 20 பேரை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வெளிநாடு சுற்றுலா செல்றாங்க. வெளிநாடு சுற்றுலா செல்லணும் அப்படின்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு வந்து நிறைய பள்ளிக்கூடத்தில் செலுத்தப்படுத்துல ஒரு பையன் இன்னைக்கு வந்து வெளிநாடு போயிட்டு வந்துட்டான். அவன் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த வானவில் மன்றம் அப்படின்ற ஒரு இதை வந்து நடத்திருக்காங்க. அதில் வந்து அறிவியல் சார்ந்து நமக்கும் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு கண்டுபிடிப்பாக வந்து என்ன பண்ணால் குறுவட்ட அளவில் ஜெயிக்கிறான், அப்புறம் மாவட்ட அளவில் ஜெயிக்கிறான். ஜெயிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? மாநில அளவில் ஜெயிக்கிறான். அதில் 20 பேரில் அவன் ஒரு ஆள் ஆகிறான். அவன் ஜப்பான் நாட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து அரியலூர் மாவட்டத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கான். எல்லாரும் ஒரு கருவில் எடுங்க. அதனால் நம்ம வந்து நூலகத்தை சிறப்பாக வந்து பயன்படுத்தி இலக்கிய மன்றம், நம்ம பேச்சு திறமை, கட்டுரை இதெல்லாம் வந்து திறம்பட வளர்க்கணுங்கிற கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.